சந்தோஷமா இருக்கேன். நாங்க ஒரு பெரிய தோட்டத்தை பார்க்க போறோம். அங்க நிறைய பழங்கள், காய்கள், பூக்கள், செடிகள், மரங்கள் எல்லாம் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தாவரங்கள். குழந்தைகளே, நாம் சில தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இது தேயிலை செடி. இதிலிருந்து தேயிலை கிடைக்கிறது. இது ஒரு கொடி. அது வளர்வதற்கு பக்கபலம் தேவை. இதில் தண்டுகள் மட்டுமே உள்ளன. இது சணல் செடி. கோணிப்பைகள் செய்வதற்கு தேவையான சணல் நாரை இது தருகிறது. இது காபி செடி. இது காப்பி கொட்டைகளை நமக்கு தருகிறது. இது மிளகாய் செடி. இது மிளகாய் கொடுக்கிறது. இது கரும்பு செடி. இதிலிருந்து கரும்பு நமக்கு கிடைக்கிறது. அதிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. இது சோளச் செடி. இதிலிருந்து சோளம் கிடைக்கிறது. உணவாகவும் ஆரோக்கியபானமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இது வேர்க்கடலை செடி. இதிலிருந்து வேர்க்கடலை கிடைக்கிறது. இது கிட்னி பீன் செடி. இதில் இருந்து கிட்னி பீன்ஸ் கிடைக்கிறது. இது கேக்டஸ் செடி. இது பாலைவனங்களில் வளரும் செடி. இது கோதுமை பயிர். இதில் இருந்து கோதுமை நமக்கு கிடைக்கிறது. இது நெற்பயிர். இதில் இருந்து அரிசி நமக்கு கிடைக்கிறது. இது மிளகு கொடி. இதில் இருந்து மிளகு கிடைக்கிறது. இது கடலை செடி. இதில் இருந்து கடலை பயிறு கிடைக்கிறது. இது பருத்தி செடி. இதில் இருந்து பஞ்சு கிடைக்கிறது. அதிலிருந்து நூல் தயாரிக்கப்படுகிறது. தாவரங்களின் பாகங்கள். இது வேர். இது தாவரத்திற்கு வேண்டிய தண்ணீரை உறிஞ்சும். தாவரத்தை பூமியின் மீது நேராக நிற்க வைக்கும். இது தண்டு. இது இலைகளையும் பூக்களையும் தாங்கி நிற்கும். நீரையும் உணவையும் தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லும். இது இலை. தாவரத்திற்கு வேண்டிய உணவை இலைகள் தயாரிக்கும். நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனை அது வெளியேற்றும். இது மொட்டு. மொட்டு வளர்ந்து பூவாகும். இது பூ. அது வளர்ந்து பழமாகும். இது பழம். பழத்திற்குள் விதைகள் இருக்கும். இவை விதைகள். அவை புதிய செடியாக வளரும். மரங்கள். இது மாமரம். இது மாம்பழத்தை தருகிறது. இது தென்னை மரம். இது தேங்காயை தருகிறது. இது பனை மரம். இது பனம்பழத்தை தருகிறது. இது பேரீச்சை மரம். இது பேரீச்சம்பழத்தை தருகிறது. இது ஆலமரம். இதற்கு விழுதுகள் உண்டு. அவை பூமியில் வேர் போல இறங்கும். இது பப்பாளி மரம். இது பப்பாளி பழத்தை தருகிறது. இது போ மரம். இது வேப்ப மரம். வேப்ப மரத்தின் கொட்டைகள் வேப்பெண்ணெய் தயாரிக்க உதவுகின்றன. இது பலா மரம். இது பலா பழத்தை தருகிறது. இது ஆரஞ்சு மரம். இது ஆரஞ்சு பழத்தை தருகிறது. இது அகேஷியா மரம். இதில் முட்கள் இருக்கும். இது ஆப்பிள் மரம். இது ஆப்பிள் பழத்தை தருகிறது. இது கொய்யா மரம். இது கொய்யா பழத்தை தருகிறது. இது எலுமிச்சை மரம். இது எலுமிச்சம் பழத்தை தருகிறது. பூக்கள். பூக்கள் அழகானவை, நறுமணம் உள்ளவை, பார்ப்பதற்கும் வண்ணமயமானவை. அல்லி மலர். இதுதான் அல்லி மலர். இது குளங்களிலும் ஏரிகளிலும் வளர்கிறது. டாலியா. இதுதான் டாலியா. மாரிகோல்ட். இதுதான் மாரிகோல்ட். தண்ணீர் அதிகம் கிடைக்கும் இடங்களில் இது வளரும். செம்பருத்தி. இதுதான் செம்பருத்திப்பூ. பூங்காக்களில் தோட்டங்களில் இதனை பார்க்கலாம். சூரியகாந்தி.
இதுதான் சூரியகாந்தி பூ. அழகான மஞ்சள் நிறம் உடையது, சூரியனை நோக்கியவாறு இருக்கும். பயிர் தோட்டங்களில் இதை பார்க்கலாம். இதன் விதைகளில் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆர்க்கிட். இது ஆர்க்கிட் மலர். இது பொதுவாக ஈரம் மிகுந்த மலைப்பகுதிகளில் வளரும். கண்ணாடி வீடுகளிலும் இவை வளர்க்கப்படுகின்றன. இவை பல வகையாக இருக்கின்றன, மிக அழகாக இருக்கின்றன. பழங்கள். இது மாம்பழம். உலகிலேயே இனிப்பான பழங்களுள் இதுவும் ஒன்று. இவை மாமரத்தில் காய்க்கின்றன. மாம்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது பலாப்பழம். இது ஒரு பெரிய பழம். இதன் வெளிப்புறம் முட்கள் நிறைந்து கடினமாக காணப்படும். ஆனால் அதை திறந்தால் உள்ளே இருக்கும் பழம் மிக சுவையானதாக இருக்கும். இது கொய்யாப்பழம். கொய்யா மரத்தில் இவை காய்க்கும். நல்ல சுவையுடைய இந்த பழத்தில் விட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது பப்பாளி பழம். பப்பாளி மரத்தில் இது காய்க்கும். இது மிகவும் சுவையான பழம். இது ஆப்பிள். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. ஆப்பிள் மரத்தில் இது காய்க்கிறது. இது மாதுளம் பழம். இது மாதுள மரத்தில் காய்க்கும். மிகவும் இனிப்பாக இருக்கும். இது லிச்சி பழம். இது தர்பூசணி. இவை வாழைப்பழங்கள். இது அன்னாசி பழம். இது சீதாப்பழம். இது சீதா மரத்தில் காய்க்கும். இதன் வெளிப்புறம் பல பிரிவுகளாக இருக்கும். இது சப்போட்டா பழம். இது மிகவும் இனிப்பாக இருக்கும். இது பிளம். பிளம் மரத்தில் இது காய்க்கும். இது ஸ்ட்ராபெர்ரி. மிகுந்த சுவையுள்ள பழம் இது. இது சேலா பழம். சேலா பழம் 2 நிறங்களில் கிடைக்கும். ஒன்று கருப்பு, இன்னொன்று சிவப்பு. இது சாத்துக்குடி. இது பேரிக்காய். காய்கறிகள். இது பீட்ரூட். அவை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அவை உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. இது புடலங்காய். புடலங்காய் நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்கும். இது பாகற்காய். இது கசப்பாக இருக்கும். ஜீரணத்திற்கு இது மிகவும் நல்லது. இது பரங்கிக்காய். உலகிலேயே மிகப்பெரிய காய் இதுதான். இவை மிளகாய். அவை பச்சையாக இருக்கும். அவை பழுக்கும்போது சிவந்த நிறமாக மாறிவிடும். இவை வெண்டைக்காய்கள். அவை பச்சை நிறமாக இருக்கும். சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். இவை கேரட். இவை உடம்புக்கு நன்மை தரக்கூடியவை. கேரட் கண்ணுக்கு மிக நல்லது. இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இது குடமிளகாய். இவை மிளகாய் இனத்துடன் தொடர்புடையவை. ஆனால் இவை அளவில் பெரியவை. இது தக்காளி. தக்காளி சிவப்பாக இருக்கும். நல்ல ருசியாகவும் இருக்கும். இது முட்டைக்கோஸ். இது கண் பார்வைக்கு மிக நல்லது. இது வெங்காயம். பூமிக்கு அடியில் இது வளரும். இது இஞ்சி. இதுவும் பூமிக்கு அடியில்தான் வளரும். இது காளான். இது ஃபங்கஸ் வகையைச் சேர்ந்தது. சில காளான்கள் உண்பதற்கு ஏற்றவை. இவை பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. இது பூண்டு. இது வெள்ளை நிறத்தில் இருக்கும்.